தேனி மாவட்டம் போடியில் 700 ஆண்டுகளுக்கு மேல் பழமை வாய்ந்த அருள்மிகு சீனிவாச பெருமாள் திருக்கோவிலில் மகா கும்பாபிஷேக விழா நடைபெற்றது. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். போடியில் 700 ஆண்டுகளுக்கு மேல் பழமை வாய்ந்த அருள்மிகு சீனிவாச பெருமாள் திருக்கோவில் நகரின் மையப்பகுதியில் அமைந்துள்ளது. இத்திருக்கோவிலில் பெருமாள் சன்னதி, ஆண்டாள் சன்னதி, அனுமன், விநாயகர், நவக்கிரகங்கள், கருட ஆழ்வார் ஆகிய உப சன்னிதானங்களில் பரிவார தெய்வங்களுக்கு ஆலய புனராவர்த்தன அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. இந்த விழாவில் மகாகணபதி ஹோமம், மகாலட்சுமி வேள்வி ஹோமம், பூர்ணாகுதி, அதனைத் தொடர்ந்து நேற்று முன்தினம் நவக்கிரக ஹோமம், சுதர்சன ஹோமம், வாஸ்து பூஜை, வாஸ்து சாந்தி, முதல் கால பூஜைகள் உள்ளிட்டவைகள் நடைபெற்றன. அதனைத் தொடர்ந்து 2ஆம் கால பூஜைகள் செய்யப்பட்டு அனுஜை, கணபதி பூஜை, மகா சங்கல்பம், புண்ணியாக வாசனம், தீப பூஜை உள்ளிட்டவை நடைபெற்றன. அதனைத் தொடர்ந்து 3ஆம் கால யாகசாலை பூஜைகளும் நடைபெற்றன. பின்னர் இன்று காலை 4ஆம் கால யாக பூஜைகள் துவங்கி பஞ்சகாவிய பூஜை, பிரம்மசுத்தி, பிராண பிரதிஷ்டை, பிம்பரக்ஷா பந்தனம் உள்ளிட்ட யாகசாலை பூஜைகள் நடைபெற்று மகா பூர்ணாகுதி நடைபெற்றது. அதன் பின்பு ஜீவகும்ப புறப்பாடு நடைபெற்று மூலஸ்தான மகா கும்பாபிஷேகம், அதனைத் தொடர்ந்து பரிவார தெய்வங்களின் கும்பங்களுக்கு புனித நீர் கொண்டு கும்பாபிஷேகம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. பின்னர் கும்பத்திற்கு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து கும்பத்திற்கு அபிஷேகம் செய்யப்பட்ட புனித நீர் பக்தர்கள் மீது தெளிக்கப்பட்டது. தொடர்ச்சியாக ஸ்ரீ செல்வ விநாயகர் மற்றும் பரிவார தெய்வங்களுக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்று வண்ண மலர்கள் கொண்டு அலங்காரம் செய்யப்பட்டு சிறப்பு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. பெருமாள், ஆண்டாள் சிலைக்கு தங்க கவசம் சாத்தப்பட்டு அபிஷேக ஆராதனை நடைபெற்றது. கும்பாபிஷேக நிகழ்வில் போடி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகள் மட்டுமல்லாது பல்வேறு பகுதிகளில் இருந்தும் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். கும்பாபிஷேக நிகழ்வில் கலந்து கொண்ட அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது.